ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு சைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு நைட் கிளப்புக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சைன் வாங்கணும் ஃபைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் சைன் பண்ணி முடிச்சுருவாங்க. 2 பேருக்கும் நல்லா அந்த இது முடிஞ்சிரும். அப்ப அந்த ஆள் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த சிட்டிலேயே வந்து டாப் மோஸ்ட்டான நைட் கிளப்லாம் வந்து நெறையவே இருக்கு. அங்க வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும்போது, ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது, எங்க வீட்ல உள்ள எல்டர்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஓவர் டைம்ல வெளியே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல இப்போலாம் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரிங்க்ஸாவது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லவும் ஹீரோன் அவங்க கிட்ட இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா வந்து ஏதோ ஒரு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவார் அவர்கிட்ட இருக்கிறதுல. அதோட ஹீரோயின் அவங்க ட்ரிங்க் பண்ண வச்சிருந்தாங்களா அதை வந்து பண்ண விடாம இதை வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வாயில ஊத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். உடனே கையை தட்டுவாரு. அங்க உள்ள இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோ உள்ள வருவாரு. வரும்போதுட்டு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அவரோட கதை ஒரு தனி கதையா இருக்கும். உடனே இவங்க உள்ள வந்துருவாங்க. வந்ததோட வந்துட்டு இப்போ எல்லாரும் வந்துட்டு ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஹீரோனுக்கு கோவமா இருக்கும். இன்னும் அவங்க அந்த ட்ரிங்க் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லார் தலையிலும் ஒரு ஒரு பாட்டில் எடுத்து டப்பு டப்புன்னு எல்லாருக்கும் அடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை கையை பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு வந்துருவாங்க. வெளியே இழுத்து வந்து அவரையும் ஊங்கி அறைய போவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோயின் வந்துட்டு நீ எப்பவுமே என்கிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிற, இவங்க கூட எதுக்காக சேர்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் மயக்க போட்டு விழுவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள தூக்கிக்கிட்டு வருவார். வரும்போது அவங்க வந்து வசதியானவங்களா இருப்பாங்க ஹீரோயின். ஸோ அவங்கள கூட்டு போகிறதுக்கு அந்த இடத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அவங்க மட்டும் தான் போகணும், அவங்க இப்போ மயக்கத்தில் இருக்காங்க, நீ அவங்கள தூக்கிட்டு போற, நீ அந்த அளவுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே முறைச்சிட்டே நிற்பார். அப்பதான் அவரோட விஷயங்கள் அவர் யோசிச்சு பார்ப்பாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸ் வந்து அப்படியே ரோட்லேயே விட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரி போகும்போது ஹீரோ வந்து அப்படியே குட்டி பையனா இருக்கும்போது அப்படியே ரொம்ப மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க பாட்டியோட தான் வருவாங்களா. ஹீரோயின் வந்து ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க பாட்டியோட வந்து பார்க்கும்போது ஹீரோ மயக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு போகலாமா, நம்ம வளர்க்கலாம் பாட்டின்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் வளர்க்குறது அதெல்லாம் வந்து சரியில்லைம்மா, இதை வந்து யாரோ வேணான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வந்து இங்கே விட்டுட்டாங்க, நம்ம எப்படி கூட்டு போக முடியும், நம்ம தெருவில் எவ்வளோ நாய்கள்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. ஹீரோயின் வந்து விட மாட்டாங்க. இப்படி விட்டுட்டு போகிறது எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லும் போது, சரி ஓகே நம்ம குடும்பத்தில் நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இந்த குடும்பத்தில் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏதோ ஆசைப்படுற அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன், அதாவது வேலைக்காரன் மாதிரி அந்த மாதிரி வேணால் ஹீரோவை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஏதோ ஒன்று அப்போதைக்கு அந்த ஹீரோயினுக்கும் அந்த அர்த்தம்லாம் தெரியல. சரி ஓகே நம்ம கூட்டு போகிறோம், ஒத்துக்கிட்டாங்களா, அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் வந்து ஹீரோயின் வீட்லேயே வந்து வளர்ந்து அப்படி தான் அங்கே தான் இருப்பார். இப்போ ஹீரோனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான காரணமானவங்க யாருன்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள அழகாக தூங்க வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு அதுக்கான காரணமானவங்களை வந்துட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். கோவமாக இருக்கும். அவர்கிட்ட வந்து ஏன் ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும் நீ அவகிட்ட விளையாடி இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்களெல்லாம் அவரை அடிச்சு பிடிச்சி அந்த சண்டையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு வருவார். ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஹீரோனுக்கு தேவையான சமையல்லாம் கூட அவராக செஞ்சு ஹீரோயின் முழிச்சோட சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோயின் முழிக்கும் போது அவர் அங்கே இருக்க மாட்டார். ஹீரோயின் இப்போ முழிச்சு பார்ப்பாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னடா இது ட்ரெஸ் எல்லாம் யார் இது பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பிளைண்ட் டேட்டா யாருன்னு கூட நம்ம பார்க்கல, இன்னும் முகம் கூட எனக்கு சரியாக தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இருக்காருன்ற விஷயம் கூட ஹீரோயினுக்கு தெரியல. அவங்க வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வேற யாரு கூட நம்ம வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அதோட ஹீரோ வந்துட்டு எழுதி வச்சிருப்பாரு, இந்த மாதிரி சாப்பாடு வச்சிருக்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிப்பாங்க. அதோட டைம் லேட் ஆயிடுச்சு, 10 மணி ஆகுது, இப்போ நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போகணுன்னா இன்னும் லேட் ஆகிடும், என் ட்ரிப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க. இப்போ யாருன்னு தெரியாத முகம் தெரியாத ஒரு ஆள் கூட வேற நம்ம இருந்திருக்கோம், இதுவே நம்மளோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வேற அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் அவங்களாம் மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து இவங்களை கூட்டு வந்திருக்கிறது எங்கன்னா அந்த பில்டிங்கோட டாப் ஃப்ளோர் இருக்குல்ல, அங்கே தான். அங்கே யாருமே வர முடியாது. மெயினாக பப்ளிக்குலாம் வந்து தனியாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப வசதியானவங்களுக்காக அந்த இடத்த வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீரோன் முழிச்சோன்னே எப்படி நினச்சி பார்ப்பாங்கன்னா வந்து இத்தனாவது அந்த உயரத்தில் இருக்க ஃப்ளோரில் இருக்கும், அவ்வளோ காஸ்ட்லியான ரூமு, காஸ்ட்லியான இடத்துல இருக்கான் அப்படின்னா வந்துட்டு நம்மளை கூட்டு வந்து ரொம்ப வசதியானவனாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் அவன் வந்துட்டு இந்த மாதிரி இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வரதுக்குள்ளே இவங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அவங்க லிஃப்ட்டில் ஏறி வந்துருவாங்க. கரெக்டாக அப்போ தான் ஹீரோ வேற வருவார். ஹீரோயின் ரூமில் இருக்க மாட்டாங்களா, அப்போ வந்து இவ்வளோ சீக்கிரம் ரெடியாக போயிட்டா அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு உனக்கு வந்து ரேட்டிங்ஸ் வந்து நான் 4 ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா வந்து கைண்டாக வந்து என்னை பார்த்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி அங்கே எழுதி வச்சுட்டு அவங்க போவாங்க. வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா திரும்ப விதி இருந்ததுன்னா நம்ம 2 பேரும் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். அப்போ வந்து அவங்களோட ஃபோன் வந்து கனெக்ட் ஆகாது, வேற ஒரு காலில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸ் விஷயமா வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்காக வீட்டிலேருந்து நம்மளை
நம்மளுக்கு கால் பண்றாங்க. ஏன்னா ஹீரோ வீட்ல தானே இருக்காரு. வீட்லேருந்து நம்மளுக்கு வந்து கால் வருதுன்னா, எதனால இருக்கும்? ஒருவேளை நான் இப்ப யார் கூடயோ தொங்குனேன் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவன பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ? ஏன்னா நான் கடைசியா நான் மயக்கம் போடும்போது பார்த்தது இவன தான். ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல, நான் என்ன யார் கூட்டிட்டு போனா, என்ன யார் அவ்ளோ வசதியான ஒரு இடத்துல வந்து வச்சிருந்தா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இவனோட ஃபோன அட்டெண்ட் பண்ணி கேட்டா தெரியும்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. இருப்பாங்களா ஃபோன் எடுத்த உடனே பார்த்தோன்னே, இப்ப ஹீரோ கேட்பாரு, "எதுக்காக ஃபோன் எடுக்க இவ்ளோ நேரம்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. "இல்ல நான் வேற விஷயமா பேசிட்டே இருந்தேன். நேத்து நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது, "நேத்து நைட்டு யார் கூட இருந்தேன்னு தெரியணுமான்னு?" சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கேட்பாரா. உடனே அவங்களுக்கு பதட்டத்திலேயே ஃபோன கீழ போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சு எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு, "நீயும் இங்க தான் இருக்கன்னு நான் நெனைக்கிறேன். அதனால நேத்து நைட்டு என் கூட ஸ்டே பண்ணியிருந்தவன் யாரு அப்படின்றது எனக்கு கண்டுபிடிச்சு நீ சொல்லு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. "ஓகே நான் சொல்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்க, "எனக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் ஹோம் டவுன் போகணும். நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி கிளம்புவாங்க. சந்தோஷமா இருக்கும். நம்ம தான் தெரியாம அவ நடிச்சிட்டு இருக்கா. ஆனாலும் அவ போறால்ல, அங்க நம்மளும் இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டே தான் இருப்பாரு. ஹீரோ வந்து பயங்கரமா ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டே இருப்பாரு. இப்ப அவர் ரொம்ப வசதியானவராவே இருப்பாரு. ஆனா யாருக்கும் தெரியாத மாரியே அவர் இருப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா இப்ப அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்ததும் வராதமா அவங்களோட பாட்டியும், அவங்களோட அங்கிளும் அவங்கள போட்டு அவ்ளோ திட்டுவாங்க. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் எதுவுமே சரியில்ல. இந்த குடும்பத்தோட மானத்த வாங்கணும்னு நெனச்சிட்டு இருக்கியா? இந்த குடும்பத்துல ஒரு விஷயம் செய்யணும்னு நெனைக்கும்போது, நீ ஒரு பக்கம் ஒரு விஷயமா செஞ்சுட்டு இருக்க. உன் அப்பா, அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஃபேமிலில வந்துட்டு உன்ன எந்த அளவுக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீ வந்துட்டு இப்படி இருக்கிற லட்சணத்த பார்த்தா வந்துட்டு, இந்த கம்பெனிய வந்து கூடிய சீக்கிரம் யாருக்காவது வித்துடுற மாதிரி இருக்கும். உனக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இல்லையோ, நீ சிஇஓவா ஹீரோன்னு இருக்காங்களா, அத வந்துட்டு நீ வந்துட்டு ரிசைன் பண்ணிடணும். அந்த இடத்த வந்து நீ ரிசைன் பண்ணி குடுத்துரு. நாங்களே இந்த கம்பெனிய பார்த்துக்கிறோம். நீ வந்து பார்த்துக்கிற முறையும் சரியில்ல, எதுவுமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும், அந்த அங்கிளும் வந்து ஹீரோயின பயங்கரமா திட்டுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா, அம்மாவோட ஃபோட்டோ தூக்கி வீசிருவாங்க. அந்த அங்கிள் வீசினோனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். உடனே ஹீரோயினோட அப்பா, அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வச்சுப்பாங்க. அவங்க இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, என் அப்பா, அம்மா வந்துட்டு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு குடுத்த கம்பெனிய வந்துட்டு, நான் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுக் குடுக்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் அத நான் தான் ரன் பண்ணுவேன். என் அப்பா, அம்மாவோட பொறுப்பு அது. அப்படி இப்படின்ற மாரி அவங்க பேசுவாங்களா. எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளுக்கு கோவம் வரும். உடனே ஹீரோயின அடிக்க வரும்போது, ஹீரோ வந்துருவாரு. ஏன்னா அவர் தான் பின்னாடியே வந்திருந்தாரே. வந்தபோது அந்த அங்கிள புடிச்சு தடுப்பாரு. உடனே அவருக்கு கோவம் வந்துரும். "நீ ஏன் இவ்ளோ திமிரா இப்பலாம் பேச ஆரம்பிச்சுட்டேன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவன் உன் பின்னாடி இருக்கிறனால தானே நீ பேசிட்டு இருக்க. இவனே வந்துட்டு நாங்க வளர்த்தது, கொண்டது, இவன வெளிநாட்ல அனுப்பி நாங்க படிக்க வச்சது. அதனால தான் இவனே இந்த திமிருல இருக்கான்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "அவன் ஒண்ணும் திமிரா இல்ல. அவன் கரெக்ட்டா தான் நடந்துட்டு இருக்கான். நீங்க தான் செய்றதெல்லாம் தான் மோசமானதா இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. சுத்தமா வந்துட்டு ஹீரோயின டச் பண்ணவே விட மாட்டாரு. அவங்களுக்குலாம் அவ்ளோ கோவம் வந்தாலும், "இங்க என் முன்னாடி அவள நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நான் இருக்க வரைக்கும் அவள நீங்க டச் பண்ணவே முடியாதுன்ற" மாரி ஹீரோ நிப்பாரு. உடனே அவங்களுக்குலாம் ரொம்பவே கோவம் வரும். அப்ப ஹீரோன்னு சொல்லுவாங்க, "அவன தேவையில்லாம திட்ட வேண்டியதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோவோட பெரிய பொண்ணா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்துட்டு நெனச்சு பார்ப்பாங்க. ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, "நீ எதுக்கு அப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாரு. இந்த அங்கிளுக்கே ஒரு பிள்ளைங்கலாம் இருப்பாங்க. அந்த பசங்கலாம் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது கூட்டிட்டு வந்துடுறாங்கல்ல வீட்டுக்கு. அந்த புதுசா வந்த பையன்கிட்ட வந்து அவங்கலாம் வந்துட்டு புல்லி பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து ஹீரோ என்ன அந்த ஹீரோயின் வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க யாரும் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, "இவன் வந்து தெருவுல இருந்து வந்தவன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ உடைஞ்சு போம்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ அப்படி நினைக்காத. எனக்கு கடவுள் எனக்கு குடுத்த கிஃப்ட்டா நான் உன்ன நினைக்கிறேன். அதனால நீ யாரும் உன்ன நான் கிண்டல் பண்ண விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயின் வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் இப்ப வளர்ந்த உடனே ஹீரோவும் வளர்ந்துட்டாருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின யாரும் வந்துட்டு அவங்க கிட்ட நெருங்காத அளவுக்கு இவர் புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. ஹீரோயினே சொல்லுவாங்க, "அப்ப நீ சின்ன புள்ளையா இருந்தா, இப்ப இந்த அளவுக்கு என்ன பாதுகாக்கிற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, "அது உனக்கு இப்ப தான் புரியுதா? நான் நெனச்சேன் உனக்கு எப்பவுமே அது புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நீ அத புரிஞ்சிருப்பன்னு நான் நெனச்சேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் வந்து அவர் பேசுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அப்ப அந்த அங்கிளும் பாட்டி என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ வந்து இப்ப உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இந்த கல்யாணத்த வந்து நீ ஒரு பொறுப்பானவர நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அது பொறுப்பானவரோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணினா, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது அமௌண்ட் குடுப்பாங்கல்ல. இப்ப அவங்களோட கம்பெனி வந்து ரொம்ப நஷ்டமா போயிட்டுருக்கு. இப்ப 2 பில்லியன் கிட்ட பில்லியன் கிட்ட வந்து அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. நீ வந்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் வந்து அவ்ளோ பணம் குடுக்குறவரா இருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் இப்ப கம்பெனி இது பண்ண முடியும்" அப்படின்ற மாரி பேசுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லுவாங்க. இது ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுரும். "என்னடா அவ டக்கு புக்குன்னு இப்படி சொல்லிட்டாளே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த டைம் உடனே அந்த அங்கிள் என்ன கேட்பாருன்னா வந்து, "நீ 2 பில்லியனுக்கெல்லாம் வந்து நீ ஒர்த்தானவ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் நினைக்கிறியா? உன்ன கல்யாணம் பண்றதுக்கு அவ்ளோ பணம் எவன் குடுப்பான்?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. அதுக்கு ஒடனே ஹீரோயின் வந்துட்டு இப்படி கூப்பிடுவாங்களா, உடனே இப்ப செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம். அவரு இப்ப வந்துருவாரு. இவர பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிரும். எங்கிருந்துடா முளைச்சான் இவன் அப்படின்ற மாரி நெனைப்பாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். செகண்ட் ஹீரோவும் ஒரு நல்ல வசதியான ஃபேமிலி தான். அவர் என்ன விரும்புறாரு. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாரு. சோ நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா 2 மில்லியன் தானே, பில்லியன் தானே உங்களுக்கு அது தன்னால கிடைச்சிரும்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. வந்துட்டு இப்படி முறைச்சுட்டே நின்னுட்டே இருப்பாரு. இப்ப வந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு கை குடுப்பாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு கை குடுக்காம அவர அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரு ஒத்துக்கிட்டார்ல பணம் குடுக்க. இப்ப கிராண்ட்மாவும், அங்கிளும் பார்த்தீங்கன்னா, அவர அவ்ளோ கவனிப்பாங்க. "உங்க குடும்பமும் எங்க குடும்பம் மாரி ஒரு பெரிய குடும்பம் தான். அதனால எங்களுக்கு இதுல எந்த அச்சுப்பணையும் கிடையாது" அப்படி
இப்படின்னு 2 பேருமே இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி எப்படி பேசினாங்களோ டோட்டலா மாறி பேசுவாங்க. ஹீரோனும் நல்ல விதமா பேசிட்டு, "இப்ப எங்களுக்கு ஒரு வெளிய வேலை இருக்கு கிளம்புறோம்ன்னு" சொல்லிட்டு அவரோட இப்ப கிளம்பலான்னு கிளம்புவாங்க. போம்போது ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காத உடனே அவரும் வருவாரு. வரும்போது ஹீரோயின் வந்து இப்ப இவர பத்தி தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க. "இந்த குடும்பத்திலே மரியாதை தெரிஞ்சவன் இவன் மட்டும் தான்" அப்படின்ற மாரி ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன வந்து அதிகமா வந்து அவன் நேசிக்கிறான். என்ன வந்து அதாவது நல்ல ஒரு அன்பா என்கிட்ட இருப்பான். அப்படி இப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து அவரு கேட்பாரு, "நான் இவன பார்த்ததே இல்லையேன்னு" கேட்கும்போது, "இல்ல நீ பார்த்திருக்க வாய்ப்பில்ல. இவரு வெளிநாட்டுல படிச்சிருந்தான்." அப்படி இப்படின்ற மாரி இப்ப ஹீரோயினும் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இப்ப 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களா? ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற கோவத்த கைய பிடிச்சு நெரிச்சு விட்டுருவாரு. அதோட பாத்தி, "எதுக்காக கைய போட்டு இந்த அளவுக்கு நீ ஹெவியா போட்டு கைய போட்டு அமத்தி விட்ட?" அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டமா கேட்பாங்க. அதுக்கு மாப்பிள என்ன சொல்வாரு, செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாரு, "அவன் கைய புடிச்சு கிள்ளி வச்சுட்டான், கைய புடிச்சு நசுக்கிட்டான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ நம்பவே மாட்டாங்க. "நீங்க யார பத்தி சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா இவன பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் கேரக்டர் வந்து அப்படிப்பட்டவன் இவன். இவன பத்தி பொய் சொன்னீங்கன்னா, அது வந்துட்டு நான் ஏத்துக்கிற மாரி இல்ல. மேபி வந்துட்டு உங்களோட கை வந்து ரொம்ப வீக்கா இருக்கலாம். அதனால அவன் கொஞ்சம் லைட்டா தொட்டது கூட உங்களுக்கு வலிச்சிருக்கலாம். ஆனா அவன் நீங்க சொல்ற மாரி கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவருக்கு ஒரு மாரி இருக்கும். நம்ம என்ன சொன்னாலும் இந்த அளவுக்கு இவன நம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. போனதெல்லாம் போகட்டும். எங்க அப்பா, அம்மா ஃபோட்டோ இன்னும் நீ பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மாப்பிள்ளைக்கு ஃபோட்டோ காட்டணும்னு 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போய் எங்க அப்பா, அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப உள்ள போவாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு இப்ப செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுவாரு. "சின்ன வயசுலேருந்தே அவ கூட தான் வளர்ந்துருக்க. அவள நல்லாவே பாதுகாத்துட்டு இருந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருக்கா. "ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இதுக்கப்புறம் கல்யாணம்னு எங்களுக்குள்ள நடக்க போதுல. இப்ப நீ வர வேண்டிய அவசியமே கிடையாது. நானே அவள நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அதுக்கு அவசியமே கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் அவள நான் தான் பார்த்துப்பேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. அதுக்கு செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இது என்னடா அநியாயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ண வந்து புருஷன் தானே பார்த்துக்கணும். நீ எப்படி கூடவே இருந்து பார்த்துக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி" அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஹீரோ ஒண்ணு பேச, அவர் ஒண்ணு பேச 2 பேருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அப்படியே அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குமா, அதுல என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் நின்னுப்பாரு. நின்னுகிட்டு, "இது மாரிலாம் நீ யோசிச்சுட்டே இரு. ஆனா எப்படி எனக்கு செய்யணுன்றது எல்லாமே எனக்கு தெரியும்னு" அவர் சொல்வாரு. உடனே இப்ப மாப்பிள்ளை என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, "நீ இந்த மாரி என்னென்னமோ பிளான் பண்றன்றது எனக்கு புரியுது. ஆனா அவளுக்கு தான் இன்னும் புரியல" அப்படின்ற மாரி அவரு சொல்வாரு. "ஓகே பார்க்கலாம்" அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாரு, அப்படியே அவரா போய் அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துருவாரு. டக்குன்னு ஹீரோயின் வேக வேகமா வருவாங்க. "என்னாச்சு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்துட்டு, "இல்ல அவரு ஆக்சிடென்ட்டா தான் தள்ளிவிட்டாரு. வேணும்னே செய்யலன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவங்க கிட்ட கோவப்படுவாங்க. "எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். திடீர்னு வேணும்னே இப்படி கீழ விழுற மாரி நடிக்கிறான்" அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்வாரு. தன்னைத்தானே யாராவது அப்படி செய்வாங்களா? அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அவனுக்கு வந்து உடம்பு வேற சரியில்ல. இந்த நேரம் பார்த்து அவனுக்கு ஃபீவர் அந்த மாரி இருந்தது. அவன புடிச்சு தண்ணீல தள்ளி விட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வேற ஏதாவது பேசுற மாரி பிசினஸாவோ, மேரேஜாவோ எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப அவனுக்கு நான் டேப்லெட் குடுக்கணும். நான் அவன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கைய பிடிச்சுட்டு வேக வேகமா போயிடுவாங்க. போம்போது ஹீரோக்கா அவ்ளோ குஷியா இருக்கும். கூட்டிட்டு வந்து அப்படி தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அதுக்குள்ள செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவரு இவர பத்தின சில விஷயங்கள்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணு இருக்கு. அப்படின்ற மாரி சில விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லிடுவாங்க. உடனே இப்ப ஹீரோ ரூம்குள்ள வரதுக்குள்ளேயே, அவர் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிடுவாரு. அவனுக்குன்னு சில பேக்ரவுண்ட்லாம் இருக்கு. அவன்கிட்ட நீ உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ நெனைப்பாங்க, இவன் ஏன் தான் அப்படி முட்டாள்தனமா யோசிச்சுட்டே இருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. "நீ நல்லா ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இப்ப ஹீரோ கைய புடிச்சுப்பாரு. "என்ன இவ்வளோதான் நீ பார்த்துக்கணும்னு நெனச்சியா? இதுக்கப்புறம் உடனே போணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தான் ஃபீவரா இருக்குல்ல. என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் தான் உன் கூட தானே இருக்கேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. நீ தூங்குனா எல்லாம் சரியாயிடும். நான் இன்னும் கிராண்ட்மாவ பார்க்கணும், இந்த ஃபேமிலிய பார்க்கணும். எனக்கு நெறைய பொறுப்புகள் இருக்கு." அப்படின்ற என்னதான் அந்த கிராண்ட்மாலாம் அந்த மாரி நடந்துக்கிட்டாலும், எல்லார்கிட்டயும் ஒரு பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து என்ன கேட்பாரு, "இந்த உலகத்துக்கே வந்து நீ பொறுப்பானவ. நீ எல்லாரையும் பார்த்துக்கணும்னு நெனைக்கிற. ஆனா என்ன வந்துட்டு நீ பொறுப்பானவ அப்படின்ற மாரி நெனைக்கிறியான்னு?" கேட்கும்போது, "என்ன நீ அப்படி நெனைக்கிற? நான் உன் மேலயும் அக்கறையா தானே இருக்கேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு எந்திரிச்சு போணும்னு நெனைப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன நெனைப்பாருன்னா வந்து, "நீ 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு வந்து 4 ஸ்டார் குடுத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த ஹோட்டல்ல வந்துட்டு அந்த பேப்பர் எடுத்து காட்டுவாரா, "இந்த பேப்பர் எப்படி உன்கிட்ட வந்தது?" அப்படின்னோனே, "அது நீ தான்" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோனால தாங்கி அப்படி புடிச்சு அவர புடிச்சு தள்ளி விடுவாங்க. "என்ன சொல்ற நீ?" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ஃபீவரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சமாளிச்சுருவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நல்லா தூங்கிருவாரு. அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு நேத்து என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வருவாங்க. அப்படியே தூங்குற மாரி நடிப்பாரு. ஹீரோயின் திரும்ப வந்து இவருக்கு ஜுரம் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவர் கைய பிடிச்சுட்டு, "இப்பவும் என்ன நீ கேர் பண்ண நைட்டு ஃபுல்லா நீ எனக்காக தானே கேர் பண்ணிட்டே இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, "அது உனக்கு நல்லா தெரியுதுல்ல. இதுக்கப்புறம் நீயே உன்ன பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருப்பாங்களா, அந்த டைம்ல வந்துட்டு செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் கால் பண்ணுவாரு. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, "சரி ஓகே நீங்க பர்சனலா ஏதாவது பேசுவீங்க. நான் வேணா எந்திரிச்சு போறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இங்கேயே உட்காரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன அட்டெண்ட் பண்ணி அதாவது அவுட் ஸ்பீக்கர்ல போடுவாங்க. போட்டு ஏதாவது சொல்றதா இருந்தா சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு உடனே
உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவன் வந்துட்டு படிக்க போறான்னு சொன்னேன்ல, அவன் வேற ஊர்ல இல்லாம அவன் சைனாக்கு போயிருந்தான். அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே நான் அவன்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. "நீ எல்லா விஷயத்தையும் என்ட்ட சொன்ன. ஏன் நீ சைனாக்கு போனது, அதெல்லாம் பண்ணத என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணணும். அந்த மாரி விஷயத்துக்காக தான் நான் உன்கிட்ட அத சொல்லல. சர்ப்ரைஸா இருந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி உனக்கான ஒரு இது இருக்கா, அது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து எனக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் குடுப்பியா?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஹீரோ ஆரம்பிப்பாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கைய வேற புடிச்சு வச்சிருப்பாரு. கைய வேற அவர்ட்டருந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போய் நல்லபடியா வேலைய பாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ எப்பவுமே என்கிட்ட வந்துட்டு குட்டா தானே இருக்க" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு நல்ல பெர்சன் அப்படின்றதுனால தான் நான் அப்படி இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதுல வந்து என்ன சொல்வாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதே கிளப் மாரியே வச்சிருப்பாரு. டார்க் கிளப்பா இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு நாளைக்கான அமௌண்ட்டே வந்து 10 மில்லியன் கிட்ட தாண்டி வரும் வருமானமே. அதெல்லாம் வந்துட்டு அவர் கால்குலேட் பண்ணிட்டு, அங்க வந்து இதுதான் சரியான நேரம். இந்த டைம் வந்து நம்ம வந்து பிரைஸ வந்து உயர்த்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க கிட்ட அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இதே நேரத்துல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஷேர் பண்ற விஷயத்துல வந்துட்டு, இவனுக்கு ஏதோ ஒரு டார்க் இது இருக்கு. அத வந்துட்டு அவன் வந்து ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு இது பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பத்தி பேசுவாங்க. ஆனா என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போனது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த ரூம் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருந்தது அப்படின்னு. ஆனா யாருன்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படி கூட்டு போனா நிச்சயமா வந்து பணக்காரனா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா இருக்கும். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்க எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தார்ல ஹீரோயின அங்கருந்து காப்பாத்தி கொண்டு வந்து அந்த இடத்துக்கே வருவாங்க. அங்க வந்து கொஞ்சம் விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ வந்து பார்த்துருப்பாரு. அதனால முகத்த மறைக்காம கண்ண மட்டும் மாஸ்க் போட்டு மறைச்சுப்பாரு. ஹீரோயின் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத இவர் கேட்பாரு. இவங்க அவங்களுக்கு பதில் சொல்லி அத அவங்க காதுல வாங்கி அவங்களுக்கு ஏர்ஃபோன் மூலியமா அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த டார்க் ரூம் வந்துட்டு என்ன இதுல இருக்கு? எப்படி இருக்கு? அன்னைக்கு நைட் யார் இருந்தது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. அப்ப ஹீரோ நெனச்சுப்பாரு, உனக்கு இவ்ளோ சந்தேகங்கள் இருக்கறனால தான் நீ இவ்ளோ தூரம் வந்திருக்க. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனப்பாரு. வராமயே வந்துட்டு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு யார் அதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப ஹீரோயின் இங்க வந்திருக்காங்கன்னா, அவங்க டான்ஸும் ஆடுறதுக்காக வந்துரும். டான்ஸ் நடக்கிற பார்ட்டிலாம் அங்க இருக்கும். ஸோ அந்த பார்ட்டில டான்ஸ் ஆடணும். அதுக்கெல்லாம் அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து நின்றுவாரு. இது ஹீரோ போட்ட பிளான்ல இது வந்து இல்லாத பிளானா இருக்கும். இவர் இங்க வந்தத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு வேளை இவரா தான் இருக்குமோ அன்னைக்கு நைட் நம்ம கூட இருந்தது அப்படின்ற மாதிரி தோணும். சரி வா டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு அவர் வேற ஹீரோயின கூட்டிட்டு போயிடுவாரா, அவ்வளோதான் ஹீரோக்கு கோவம் வந்துரும். பாரு இப்ப 2 பேரும் இவங்க இருக்கிறத பார்த்தோனே 2 பேர்கிட்ட பேசும்போது, அந்த மாஸ்கோட நிப்பாரா ஹீரோயின் அத கழட்ட போவாங்க. அவர் ஃபர்ஸ்ட் கழட்ட விட மாட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, மாஸ்கோட தான் உன்னால வந்துட்டு பல பேர பார்க்க முடியும். மாஸ்க் இல்லாம நீ யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, எனக்கு அந்த மாரி தைரியம் இல்லாம கிடையாது. என்னால முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ அத கழட்ட போவாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, வேண்டாம் கழட்டாத நீ இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கும்போது அப்படியே இருன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே, அவங்களுக்கு மறைமுகமாவே தெரியும் இவங்க தான் ஹீரோ, ஹீரோயின்றது அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சதுல்ல. அவர் வந்து சின்ன வயசுல நினைக்கும்போது எல்லா விஷயமும் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. அப்ப அவங்கள அங்கிள் வந்துட்டு சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அடிக்கும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அடிக்கவே விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு யாரோ மாரி தன்கிட்ட நடந்துக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவர் எவ்வளோ சொல்லுவார். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "என்கிட்ட நீ ஒபீடியன்ட்டா நடந்துக்கிற என்னோட பிரதர் தான் நீனு." அதாவது பிரதர்னாலும், சிஸ்டர்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள தான் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றவங்கள வந்துட்டு இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, அவர் பேசம்போது, "உன்னோட லைன வந்து நீ கிராஸ் பண்ணாத. உனக்குன்னு ஒரு லைன் இருக்கு. நீ அத கிராஸ் பண்ணக்கூடாது." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லாம இப்ப இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, வரும்போதே ஒரு ரிங் எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த ரிங்க வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்கவும், ஹீரோயின் அந்த ரிங்க வாங்கி அவங்க கையில போட்டுட்டு இப்ப அவர்கிட்ட காட்டிருவாங்க. "எங்களுக்கு இது என்கேஜ்மென்ட் நடந்த மாதிரி. இதுக்கப்புறம் எங்ககிட்ட நீ வந்து என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி சொல்லவும், அவர் வேற ஹீரோயின் தோள் மேல கைய போட்டு ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போயிருவாரு. அது வந்து ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். இங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "அவன இன்னும் சின்ன புள்ளன்னு நெனச்சுட்டு நீ பழகிட்டு இருக்காத. அவனுக்குள்ள தாட்ஸ் வந்து நீ அவன்கிட்ட பழக பழக வேற மாரி எண்ணங்கள் கூட வரலாம். ஸோ அவனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நீயும் அவன்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, "நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னா தான் அவனால மாத்திக்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்லவும், எந்த காலகட்டத்திலயும் அவன்கிட்ட என்னால ஹார்ஷா பேசவே முடியாது. அது என்னால நிச்சயமா முடியாதுன்னு ஹீரோயின் அப்படியே தடுமாறுவாங்க. "சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கும். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அவரோட அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்களா, "பாஸ் என்னாச்சு நீங்க ஓகேவான்னு?" கேட்கும்போது, "நிச்சயமா அவளுக்கு என்ன தான் பிடிக்கும். ஆனா அவ அத மறைக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்ன தானே தேத்திப்பாரு. 2 பேரும் கிளம்பி அந்த கார்ல வந்து உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் யோசனையாவே இருப்பாங்க. அப்ப இவர் என்னதான் யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல அந்த லாஸ்ட் நைட்ட பத்தி நான் யோசிச்சுட்டே இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீ இப்படியே யோசிச்சுட்டே இருக்காத. அது யார் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். மத்தபடி நீ வந்துட்டு பெருசா அத பத்தி அவன பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்காத. அவன் ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. அவன் ஒரு அடல்ட் தான். அவனா தேறி வந்துருவான்." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசனையாவே இருக்குமா, ஹீரோனும் வீட்டுக்கும் வந்துருவாங்க. அவரும் அவர் வேலையா போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்ல இருக்கும்போது ஹீரோ இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. ரிங் போகவே போகாது. ரொம்ப
பயந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எட்டி பார்த்தா, பின்னாடி பேக்கிரவுண்ட் அதாவது என்ன சொல்றது, அந்த பேக் யார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, மழை அவ்ளோ பெஞ்சுட்டு இருக்கும். முட்டி போட்டு அந்த மலையில நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு பார்த்தோனே ஒரு மாரியா இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடைய எடுத்துட்டு வேக வேகமா வருவாங்க. வராங்கல்ல, வரும்போது இப்ப வந்துட்டு "எந்திரிச்சு வா, ஏன் இப்படி மலையில இருக்க? உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோ வரவே மாட்டாரு. "எந்திரிச்சு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னப்பா முட்டி போட்டுட்டே நடப்பாரு. ஒரு ஒரு ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் வருவாரு. நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த டார்க் நைட் ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து பார்த்தாங்கல்ல ஹீரோயின். அந்த நைட்ல வந்துட்டு நான் அப்பவே நீ என்ன பார்க்கும்போது நான் இறந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன். அப்ப நான் உன்ன மீட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்ப நான் உன் மேல இந்த மாரி பைத்தியமா இருந்திருக்க மாட்டேன். பைத்தியமாகறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காது. அப்ப நான் உயிரோட இருந்ததுனால தானே நீ என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் தப்பு. 2வது தப்பு வந்துட்டு சின்ன வயசுல எல்லாரும் வந்துட்டு என்ன புல்லி பண்ணும்போது நீ மட்டும் என்ன பாதுகாக்கணும்னு நினைச்சு என் மேல பிரியமா இருந்தியே. இந்த உலகத்துல என் மேல பிரியமா இருந்தது நீ மட்டும் தானே. அதனால தானே என் கவனம் உன் மேல வந்துச்சு. அது நான் பண்ண 2வது தப்பு அப்படின்னுவாரு. ஒரு ஒரு ஸ்டெப்பா. அடுத்ததா வந்துட்டு இந்த மாரி என்னால எல்லாரும் நான் அடிக்கும்போது அப்படி பண்ண இப்படி நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு அடுத்து 4வது தப்பு நான் வெளிநாடு போயிருக்கும்போது எனக்கு 17 வயசு, 18 வயசு ஒவ்வொரு வயசுல நான் இருக்கும்போது நீ என்ன நினைச்சிட்டு தான் இருந்த. எனக்காக தான் நீ எல்லாமே பண்ண அப்படி இப்படின்னு சொல்வாரு. இப்ப எனக்கு 20 வயசு ஆகும்போது இப்ப நம்ம 2 பேரும் என்னாலும் அப்படி அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு. இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படியே இப்படி அங்க ஆரம்பிச்சு அப்படியே ரொமான்டிக்கா வந்துருவாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடும். நீ பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. நிப்பாட்றியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கத்துவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா விட்டுட்டு போன ஹீரோ இருக்காரு செகண்ட் ஹீரோ. அவங்கள டிராப் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு இவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் குடுக்கறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப பாட்டிமா என்ன சொல்லுவாங்க, அவங்க உள்ளதா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவும் இங்க பேசிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கே தெரியாது. ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோ என்ன கேட்பாரு, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த குடும்பத்துல வளர்ந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்களோட வாழ்க்கைக்காக அவங்கவங்களோட வசதிக்காக இங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு எப்போ நீ தான், உனக்கு எப்போ நான் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. அவரோட இதயத்துல கை வச்சு சொல்வாரு, நீ உண்மையா சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ என்ன நேசிக்கல, நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோனுக்கா இப்ப என்ன பதில் சொல்றது தெரியாது. திரு முழிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இவர் பேசுறதெல்லாம். டக்குன்னு அந்த நேரம் பார்த்தா இப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் கொடைய பிடிச்சிட்டு கிராண்ட்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துருவாரு. கிராண்ட்மாக்கா ஹீரோ பார்த்தாலே சின்ன வயசுல இருந்து பிடிக்காதுல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பின்னாடி பக்கம், வீட்டுக்கு பின்னாடி பக்கம் இருந்துட்டு இவன் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவை அவங்க திட்டிடுவாங்கன்ட்டு உடனே ஹீரோ எதுவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க. முட்டி போட்டு தான் உட்காந்துருப்பாரு. அவங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த செகண்ட் ஹீரோ இருக்கால, அவர் திட்டும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, உன்னோட டர்ன் வரும்போது தான் நீ பேசணும். இப்போதைக்கு நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப பாட்டி என்ன கேட்பாங்க, அப்ப நான் பேச எனக்கு உரிமை இருக்குல்ல, இவனுக்கு நீ இந்த அளவுக்கு நிக்கிறது கொள்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னால இவன் எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுவாங்க. ஒன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவனை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அவனை திட்டணும், பனிஷ் பண்ணணும்னா அது எனக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லும் போது அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம வெட்டிங் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டிக்கா சரியான கோவம் வரும். நீ இதெல்லாம் எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம உன் இஷ்டத்துக்கு நீ சொல்ற, கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கலான்னு பார்த்தா எதுக்காக அதை தள்ளி போடணும்னு சொல்றேன்னு பாட்டியை திட்ட போயிடுவாங்க. இங்க 2 ஹீரோக்களும் நின்னுப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோட்ட கேட்பாரு, நீ என்ன பிளான் பண்ற, நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி அவர் சொல்வாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாரு, நானும் அதே தான் சொல்றேன், அவளுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரு. உடனே இப்ப செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார், அவருக்கு என்ன பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன, இப்ப அந்த குடும்பம் இருக்க சூழ்நிலையில அவங்களுக்கு ஃபண்டு தான் தேவைப்படுது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வந்து 2 பில்லியன் கிட்ட அவளுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை தான் அந்த ஃபேமிலி எதிர்பார்ப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நான் அந்த பணத்தை கொடுத்தா மட்டும் தான் அவளால சேவ் பண்ண முடியும் அந்த ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொல்லுவோம். இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ என்ன வேணா சொல்லிக்க, அவளுக்கு ஒரு சின்ன பொட்டு கடுகளவு கூட உன்னை பிடிக்காதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ரிவார்ட் டே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நானே ரிச் ஆனவன் தான் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்லிட்டு போவாரு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டே இருப்பேன், நீ நினைக்கிறியா, அந்த குடும்பத்துக்கு தேவை என்னோட பணம் தான், அது தேவைப்படுற வரைக்கும் அவங்க என்கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரா பேசுவாரு. நீ ஏதாவது பேசிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நடக்கிறத பார்த்துக்கலான்ற மாதிரி போயிடுவாரு. இவருக்கு இப்போ டென்ஷன் ஆயிடும். இங்க பேசிட்டு போனால் ரொம்ப சோகமாவே உட்காந்துட்டே இருப்பாரு. ஹீரோக்கு இப்போ அவரோட தாத்தா வந்து கால் பண்ணுவாரு. அப்பதான் வந்து என்ன சொல், அவர் ஆன்சரே பண்ண மாட்டார். அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்க, அவர் ஆன்சரே பண்ண மாட்டாருன்னு. அவனுக்கு என்ன திமிரு, இப்படிதான் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அவர் தாத்தா திட்டுவார். இப்பதான் இவர் தாத்தா எங்க இருந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா அவங்க வந்து போட்டு போனார்ல, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டையா இருக்கும். அதனால ஹீரோட அப்பா என்ன பண்ணிருப்பாரு, வேற ஒரு ஸ்டெப் மதர் மாதிரி வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதா இருப்பாரு. அப்ப ஹீரோ குட்டி பையனா இருக்கறனால அவர் அவங்க அந்த அந்த வந்த அந்த லேடி வந்து ஹீரோ கிட்ட பிரியமா இருக்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட பாசமா இருக்கிறதே இந்த தாத்தா மட்டும்தான். அவர் ஆனா வந்துட்டு இவங்க ஃபேமிலி இப்படி சண்டை போடுறதுனால தாத்தாவும் கொஞ்சம் விலகி இருப்பாரு. நான் தாத்தா கிட்ட போகணும்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அந்த கோவத்துல தான் ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாரு, இவனை வந்து கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் விட்டுட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு விடுறத அவங்க தாத்தாட்ட விட்டா கூட அவர் நிம்மதியா இருப்பாரு. தாத்தா கிட்ட விடாம கொண்டு
கொண்டு வந்து தூரமா கொண்டு வந்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தாத்தாவா பேரன தேடி கண்டுபிடிக்கும்போது தான் இந்த குடும்பத்தில தான் பேரன் வளர்றாருன்ற விஷயமே அந்த தாத்தாக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் தாத்தாவும் பேரனும் சேர்ந்துப்பாங்க. மொத்தத்தில தாத்தா வந்து ரொம்ப பணக்காரர் தான். அதனால தான் ஹீரோ வந்து பணக்காரரா இருக்காரு. இப்ப இவர் கால் பண்ணி எடுக்கலையா? இப்பதான் ஹீரோ எடுப்பாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. அந்த பிரச்சனைய நீயே இழுத்து வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்ல. உடனே வந்து பாரு என்ன" அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. இந்த ஃபேமிலில வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தூக்கமே வராது. அவங்க மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவர் மாப்பிள இருக்கார்ல, அங்க வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? எதுக்காக வந்து என்கேஜ்மெண்ட்டயே நீ வந்து தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்ட? எல்லாம் அவனுக்காக தானேன்னு" சொல்லும்போது, "இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக இப்ப புதுசா ஒரு பிரச்சனைய உருவாக்குறீங்க? இதுல என்ன இருக்கு? கொஞ்ச நாள் தள்ளி போடுறதுல ஒண்ணும் தப்பில்லையே!" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உங்களுக்கு அவன தெரிஞ்சத விட எனக்கு அவன பத்தி நல்லாவே தெரியும். அவன பத்தி தப்பா என்கிட்ட பேசாதீங்கன்னு" சொல்லுவாங்க. அப்ப அவரு திரும்பவும் என்ன சொல்றாரு, "அந்த டார்க் நைட்டு அந்த இதெல்லாம் வச்சு ஹீரோ நடத்திட்டு இருக்காரு நைட் கிளப். அதெல்லாம் பத்தி உனக்கு தெரியாதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இத பத்தி எத பத்தியுமே நீங்க என்கிட்ட பேச வேண்டியதே கிடையாதுன்ற" மாரி ஹீரோயின் கோவம் தான் படுவாங்க. இதுல உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து கேட்டார்ல, "இப்ப நீ என் மனசுல நான் உன்ன இந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருப்பார்ல. அதெல்லாம் இவரும் யோசிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோன்னு ஒரு யோசனையில தான் இருப்பாங்க. அதோட இப்ப இங்க பார்த்தோம்னா, ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோயின் இங்க வருவாங்க. இதே நேரத்துல வந்துட்டு இப்ப ஹீரோ எதுக்காக இப்ப பணம் அதிகமா சேர்க்கணும், அந்த நைட் கிளப்லலாம் பணம் அதிகமாக்கணும், அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னா, ஹீரோயின வந்துட்டு எப்படியாவது அவர் ஆல்ரெடி ரிச்சா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோயின வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர சமாதானம் சொல்லிட்டு அங்கருந்து ஹீரோயின் வந்துட்டு அங்க வந்துருவாங்க. திரும்ப செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் சில பேர்கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பார்ல ஹீரோ பத்தி. அவங்கலாம் சொல்றத கேட்ட உடனே ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லும்போது, ஹீரோயின் அத நம்பவே மாட்டாங்க. அப்ப இவர் என்ன கேட்பாரு, "அவன் வாழ்க்கையில ஒரு தடவ கூட உன்கிட்ட ஒரு பொய் கூட சொன்னதே இல்லையா? அவன பத்தி எது சொன்னாலும் நீ எதுவுமே நம்ப மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவப்படுவாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்களா, "அவன பத்தி நீ புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் ஹீரோ சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஒருத்தவங்க மேல அன்பு வைக்கிறதும், ஒருத்தவங்கள நம்ம நம்புறதும் வந்துட்டு நம்ம தனிப்பட்ட ஒரு நெனப்பு அது. அது அடுத்தவங்க நம்மளுக்கு ஃபீட் பண்ணணுன்றது கிடையாது. இப்ப மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. சரியான கோவமா இருக்கும். நிச்சயமா அவன் எப்படிப்பட்டவன்றத உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாரி மனசுக்குள்ளே நெனச்சுப்பாரு. ஏன்னா நேர்ல பேசுறதுக்கு ஹீரோயின் அங்க இல்ல, எந்திரிச்சு போயிட்டாங்க. அதோட இப்ப ஹீரோக்கு வந்து அவங்க தாத்தா இருக்கார்ல, அவரு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி தாத்தாக்கு ரொம்ப முடியலப்பா அப்படின்ற மாரி சொல்வாரு. தாத்தா நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லவும், நான் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாதுன்ற மாரி பேசுவாரு. எனக்கு இப்ப 80த் பர்த்டே வந்து தாத்தாக்கு வரும். அந்த பர்த்டே அப்ப நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இவரு என்ன சொல்ல வராருன்னு. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாரு, "நான் அந்த 80த் பர்த்டே அப்ப உன்னையும் நீ யார அந்த பொண்ணு ஆசைப்படுற உங்க 2 பேரையும் சேர்த்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் என்ன சொல்வாரு, "நான் அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு பேசிட்டு வச்சுருவாரு. அவர் என்ன பண்பாரு, அவர் ஹீரோயின் வந்து தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு தெரியுது. ஆனா பணம் தான் இப்போதைக்கு பிரச்சனையா இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நம்ம பணத்தை இன்னும் இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறோமோ, அவ்வளோ சீக்கிரம் அவ எனக்கு சொந்தமாயிடுவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த மீட்டிங்ல நெறைய பேர் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. எல்லாருமே பேசும்போது, இப்ப அந்த செகண்ட் ஹீரோவ தான் ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற விஷயம் வந்து வெளிய வரும். இந்த பாட்டியா ஹீரோனோட அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த மீட்டிங்ல இந்த கம்பெனி அவங்கள விட்டு போயிடக்கூடாது. அப்ப வந்திருக்கவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீங்க எதுக்காக இப்ப இவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவர் தான் உங்களுக்கு ஃபண்ட் குடுக்க போறாரு. அப்படின்னா அத ஏன் தள்ளி போடுறீங்க? சீக்கிரமா கல்யாணத்த பண்ணிட்டு இந்த கம்பெனிய காப்பாத்தலாம்ல. உங்கள நம்பி தானே நாங்கலாம் ஷேர் போட்டுருக்கோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் ஹீரோ அவரும் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் தான் பேசவே வச்சிருப்பாரு. ஹீரோயின வந்துட்டு பிரஷர் குடுத்து அவர்கள் கல்யாணத்த நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த மாரி ஆங்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அதெல்லாம் நடக்க போறது தான். அது கொஞ்சம் டைம் தான் நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. உடனே பாட்டி என்ன பண்ணுவாங்க, அங்கிளும் பாட்டியும் எல்லாருக்கு முன்னாடி ஹீரோயின் அப்படியே அவங்க கிட்ட முட்டி போட்டு நிக்கிற மாரி நிப்பாங்க. "நீ இப்படியே கல்யாணத்த தள்ளி போடுறதுனால வந்து சொர்க்கத்துல இருக்க உங்க அப்பா, அம்மா கூட உன்ன மன்னிக்க மாட்டாங்க. எங்கள நீ இவ்ளோ கஷ்டப்படுத்துறது." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்ல இப்ப என்கேஜ்மென்ட்லாம் இல்ல. டைரக்ட்டா வந்து கல்யாணமே பண்ணிறலாம் அப்படின்ற மாரி இப்ப இந்த செகண்ட் ஹீரோ வந்து முடிவு பண்ணுவாரு. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாது. இப்ப எப்படி இதெல்லாம் தப்பிக்கிறதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு வேற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ் வந்து வெளிய வராம பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. எதுக்காக அது வெளிய வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. இல்ல இப்பவே இத நம்ம வெளிய சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதையே ஒரு இதா வந்து பழகிருவாங்க. ரொம்ப இதா போய் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சர்ப்ரைஸா வந்து நம்ம கல்யாணத்த நம்ம நடத்தணும். அந்த டைம்ல எல்லாருக்கும் தெரிவிச்சா போதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அவர் வந்து கல்யாண வாழ்த்தெல்லாம் சொல்லுவாரு. ஹீரோயினுக்கா கடுப்பா இருக்கும். ஹீரோக்கு இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்தது எதுவுமே தெரியாது. இப்ப அந்த 2வது நாள் வந்துரும். இப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜே வரும். என்ன அப்படின்னா, இப்ப அந்த செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போது. காலையில 10 மணிக்கு கல்யாணம் நடக்க போது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கல்யாணம் நடக்க போது. அந்த 10 மணிக்கு வந்துட்டு அந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆகப்போது அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஓஹோ! அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப நினைச்சிட்டே இருப்பாரு. அதே சமயத்துல இப்ப செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, "ஏன் நீ டென்ஷனாவே இருக்க? இப்ப நம்ம கல்யாணம் நடக்கும்போது லைவ் டெலிகாஸ்ட் போகுது. அதுலயும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான பணம் வந்து வந்துரும். அது மட்டும் இல்லாம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்டத்துக்கு பேசுவாரு. நீயும் உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது,
சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அட்லீஸ்ட் அன்னைக்கு என் கூட இருந்தவன் அந்த லாஸ்ட் நைட்ல யாருன்றது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ அவர் தான் தான் சொன்னாலும் ஹீரோயினால ஏத்துக்க முடியல. அது யாருன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இவரு வேற ஹீரோயின் இன்னும் எரிச்சல் பண்ற மாரியே பேசிட்டே இருப்பாரு. நான் ஏன் இன்னைக்கே நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நெனைச்சேன் தெரியுமா? அது ஒவ்வொரு நாள் தள்ளி போக தள்ளி போக அது வேற மாரி தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன் மனச கூட அவன் மாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எனக்கு நல்லா தெரியுது அவன் உன்ன லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? லவ்ன்றத வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வொர்த்லெஸ் அது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின ரொம்ப கோவப்படுற மாரி பேசிட்டே இருப்பாரு. எனக்கு இவர் மேல சரியான வெறுப்பு வந்துரும். அதாவது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது இப்ப தெரியுதுல்ல. அவங்களுக்கும் ஆல்ரெடி இவர் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஃபேமிலியோட அந்த பிரஷர்ல தான் இவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. இப்ப கல்யாண நேரமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவர் வந்து இப்ப ஆரம்பிப்பாரு. எங்களோட கல்யாணம் வந்து இப்ப ஆரம்பிக்குது அப்படின்ற மாரி இப்ப செகண்ட் ஹீரோ சொல்லி ஹீரோயின் கைய புடிச்சிருப்பாரு. கதவ தொறந்துட்டு ஹீரோ உள்ள வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு சாரி கேட்பாரு. நான் லேட்டா வந்துட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "நீ கரெக்ட்டான டைம்க்கு தான் வந்திருக்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன கோவப்படுவாருன்னா, இப்ப மாப்பிள என்ன சொல்வாரு, "உன்னோட குடும்பத்த பத்தி நீ நினைச்சு பார்க்கவே இல்லல்ல. இப்ப இந்த கல்யாணம் நடந்தா மட்டும் தான் உன் குடும்பம் வந்து மான மரியாதையோட இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்நேரம் என் அப்பா உயிரோட இருந்திருந்தா கூட இந்த மாரி நேரத்துல எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவர் செய்ய சொல்லியிருக்க மாட்டாரு. என் கம்பெனில என் குடும்பமே தல மூழ்கி இருந்தா கூட, என்னோட விருப்பத்துக்கு மாறா அவர் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "ரொம்ப வாழ்த்துக்கள் தான் நான் உனக்கு சொல்றேன். உன் குடும்பம் வந்து இப்ப எந்த அளவுக்கு வந்து கீழ போகப்போது, எவ்வளோ அவமானப்பட போதோ, அதுக்கு நான் வாழ்த்து தான் தெரிவிக்கிறேன். ஆனா உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் குடுக்குறேன். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். அது இந்த டைம் கூட நீ ஓகேன்னு சொன்னேன்னா, நம்ம கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிடும்னு" சொல்லும்போது, ஹீரோ இடையில பூந்துட்டு அது நடக்க வாய்ப்பே இல்ல. நிச்சயமா அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "இப்ப இனிமே உங்களுக்கு வரப்போற பிரச்சனைக்கு வந்து இவன் தான் அதுக்கு முழுக்க காரணமா இருப்பான்" அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு செகண்ட் ஹீரோ. நான் வந்துட்டு என் குடும்பத்த எப்படி காப்பாத்தணும், எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதன்னு சொல்லவும், "இவ்ளோ நடந்து இந்த அளவுக்கு இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமா இருக்கும். "உங்கள நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு கோவமா போவாரு. "என்னால தான் பிரச்சனை நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இந்த ஒரு ஸ்டெப்பு கிடையாது. இன்னும் நான் வைக்க போற 99 ஸ்டெப்பா இருந்தாலும் சரி, அத நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வைப்போம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ப்போம்" அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேரம் பார்த்து தாத்தா இருக்காருல்ல, ஹீரோ வருவாரு வரும்னு வெயிட் பண்ணி வரவே இல்லல்ல. அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னது ஃபுல்லா எல்லாம் வந்து நடிப்புக்கு தான். அவர் வந்து வரையற மாரி தெரியல. உடனே இப்ப என்ன பண்ணுவாரு, ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துருவாரு. இவரு யாரு புதுசா இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்வாரு, "ஹீரோ வந்து என்னோட பேரன். அவன் இந்த குடும்பம் அதாவது ஹீரோன்னு ஒரு பெரிய குடும்பத்துல இருக்க மாரி, ஹீரோவும் ஒரு பெரிய குடும்பத்துல உள்ளவன் தான். அவன் என்னோட பேரன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த மாரி ஒரு குடும்பத்துல உள்ளவர் தான் அப்படின்னு கேட்டோனே ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு இப்ப அந்த குடும்பத்தோட பையன் ஹீரோனோன இவ்ளோ நேரம் அவங்களுக்கு இருந்த இது கூட அப்படி ஆயிடும். உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, "இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கவே கூடாது. என்ன பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்றியா? உன் குடும்பத்துல நான் ஒருத்தன் கிடையாதான்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இன்னையிலிருந்து உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. உன் குடும்பத்தோட அந்த ஒரிஜினல் பேர் இருக்குல்ல, அது என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆவாதது. அதனால இன்னைக்கும் உனக்கும் எனக்கும் என்னைக்குமே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுவாங்க. ஒடிஞ்சு போய் நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் இப்ப ஆஃபீஸ் போயிடுவாங்க. லாஸ்ட் 6 மந்தோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அத எடுக்கிறதுக்காக அவங்க அந்த அசிஸ்டன்ட் போவாங்களா, அப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டே நிக்கும்போது, அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு குடுப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த பாக்ஸிங் பொம்மையோட விளையாடிட்டு இருப்பாங்களா, அத இப்படி இழுத்து விடுவாங்க. அது போய் அவர் வயித்துல போய் குத்திட்டு குத்திட்டு வந்துட்டு இருக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "சாரி அன்னைக்கு நான் நடந்துட்டது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம். அன்னைக்கு நான் எக்ஸ்ட்ராவே பேசிட்டேன். நீ அவன் மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறதுல அந்த கோவத்துல தான் நான் பேசிட்டேன். மத்தபடி எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் உன்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்" அப்படின்ற மாரி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாரு. 2 பேருக்கு கல்யாணம் நடக்கலல்ல. அத தெரிஞ்சு அப்ப ஹீரோக்கு இவங்க 2 பேருக்குள்ள இனிமே எதுவுமே இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால திரும்பவும் இவர் வந்து பேசுறாரு. இப்ப என்ன சொல்வாருன்னா, "நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா, திரும்ப நம்ம என்கேஜ்மென்ட் நடக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. பண்ணிடுவாங்க. ஹீரோ மேல உள்ள கோவத்துல என்ன சொல்வாங்க, "நம்ம என்கேஜ்மென்ட் நடக்கட்டும். அதுவும் நாளை காலையில நம்ம வீட்லயே அந்த என்கேஜ்மென்ட் நடக்கட்டும்ன்ற மாரி சொல்லிடுவாங்க." அவ்வளோதான் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த விஷயம் வந்துட்டு இப்ப அந்த பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரிஞ்சு அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்வாங்க, "உன் நெனச்ச நேரம் மாத்திட்டே இருக்காத. இந்த தடவ என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆச்சுன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போது, "அது என்னோட இஷ்டம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனா இப்ப செகண்ட் ஹீரோக்கு என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு, இவ நெனச்சா கண்டிப்பா அந்த என்கேஜ்மென்ட்ட நிறுத்தவும் செய்வா. அத நம்ம விடக்கூடாதுன்னா, இவள நம்ம வழியில இருந்து அவள போகாத மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு, மறுநாள் ஒரு அஃபிஷியல் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின வர சொல்வாரு. ஹீரோயின் வந்திருப்பாங்க. அப்ப 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்களா, அதுல ஏதோ மிக்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அதுல ஹீரோயின் மயக்கம் போடும்போது பார்த்தோம்னா, "உன்ன அடையறதுக்கு வேற வழியே தெர்ல. இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமாயிடுவ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாரு. அது கதறிட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த இன்சிடென்ட்லயே வந்துட்டு அவங்களுக்கு பார்வையே கொஞ்சம் தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவர் கூட அடிதடி சண்டை போட்டு ஹீரோயின கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாரு. இப்ப ஹீரோயினுக்கு பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப ஹீரோ வந்து பார்க்கறதுக்காக வருவாரா, "நீங்க தான் என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஏன் நீங்க பேசவே மாட்றீங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ வந்துட்டு அவரோட ஃபோன் எடுத்து அதுல ப்ளே பண்ணி விட்டுருவாரு. "நீங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நான் உங்கள பார்த்தேன். நீங்க ரோட் சைட்ல இருந்தீங்க. அதனால தான் உங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்ற" மாரி அந்த அதாவது
அந்த ஃபோன்ல உள்ளத பேசுமே தவிர்த்து ஹீரோ பேச மாட்டாரு. "ரொம்ப தேங்க்ஸ் என்ன நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா உங்க ஃபேமிலில உள்ள யாரையாவது வந்துட்டு நாங்க கூப்பிடவா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எதுவுமே பேச மாட்டாரு. எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுங்க. என்னோட ஃபேமிலில உள்ளவங்களுக்கு நான் இந்த மாரி முடியாம இருக்கேன்ற விஷயம் எந்த காரணத்துக்கு கொண்டும் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அத வந்து சீக்ரெட்டா வச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவளுக்கு மட்டும் நான் அவளோட நம்பர் சொல்றேன். அவளுக்கு மட்டும் கால் பண்ணி பேசுங்க. அவ எனக்கான அந்த பேமெண்ட்லாம் குடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் அவ குடுத்துருவா அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அது ரீச்சே ஆகாது. இதெல்லாம் தெரியும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாரி பயம் வருமா, உடனே அது வந்து தப்பான ஆள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே, "சாரி நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்க மேலயே நான் சந்தேகப்பட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே, இப்ப ஹீரோவே எதுவுமே பேசாம நானே உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இது என்ன இடம் அப்படின்லாம் கேட்கும்போது, அவர் ரெக்கார்ட்லயே எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்லயே தான் இருப்பாங்க. அவங்கள யாரும் தேடிட்டு இருக்க மாரியே இருக்காது. இங்கேயே தான் ஹீரோட வீட்லயே தான் இருப்பாங்க. ஹீரோவும் ரொம்ப நாளா அவங்கள வச்சு பாத்துட்டே இருப்பாரு. அப்படியே அவங்கள்ட்ட நல்லா பேசுவாரு, பழகுவாரு. அதாவது ஆடியோலயே தான். நேரடியா டைரக்ட்டா ஹீரோ வீட்ல தான் தங்கியிருக்கோன்றது ஏன்னா ஹீரோயின் இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால அவங்களுக்கு பார்வை இல்ல. ஸோ ஹீரோ வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வாய்ஸ் மூலியமாவே பேசிட்டு இருக்காரு ஃபோன்ல. அதோட இப்படியே தான் அவங்கள பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோ அவங்கள தெரியாமயே அவங்க கூட அப்படியே அவர் ரொமான்டிக்கா இருக்கிற மாரிலாம் இவரா கற்பனை பண்ணி சந்தோஷமா இருப்பாரு. அப்புறமா ஹீரோயின் ஹீரோ கூட தான் இருக்காங்கன்ற விஷயம் வந்து அந்த பாட்டிக்கு செகண்ட் மாப்பிள்ள இருக்கார்ல, செகண்ட் அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உங்களால இப்ப பிரச்சனை பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க உள்ள தான் இருக்காங்க. வேணும்னா கூட்டிட்டு போங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ கூட தான் தங்கி இருக்கோன்ற விஷயம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. "இது நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்ப எல்லாரும் வந்து கூப்பிடும்போது அவங்க கூட போமாட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதோட ஹீரோ கூடயே அவங்க தங்கி இருப்பாங்க. ஆனாலும் 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் மாரி வந்து 2 பேருமே பேச முடியாத மாதிரி இருப்பாங்களா. ஹீரோ ரொம்ப மெனக்கெட்டு ஹீரோயினுக்கு திரும்ப பார்வை வர மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாரு. அதனால ஹீரோயினுக்கு திரும்ப பார்வை வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. அந்த ஆஃபீஸ்ல அவங்க வரத்துக்குள்ள நெறைய விஷயங்கள மாத்திருப்பாங்க. திரும்ப அவங்க ஆஃபீஸ வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க. அந்த பாட்டியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ண இங்க கூட்டு வந்து வச்சிருப்பாங்க. அது ஒரு வில்லி பொண்ணு மாரி தான் இருந்துகிட்டு எல்லா ஏற்பாடும் ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டாவே பண்ணிட்டே இருக்கும். இப்ப அத வந்து அதுக்கு ஒரு மெயினான இடத்த குடுத்து வச்சிருப்பாங்க. அது இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஹீரோ நெறைய வேலைகள பார்ப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோக்கு வந்து செகண்ட் ஹீரோவால ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு கண்டிருப்பாங்க. அது மாரியே அவங்க நினைச்சு போகும்போது பார்த்தா, உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி ஹீரோவ வந்துட்டு அடிச்சு போட்டு வச்சிருப்பாரு. அதனால ஹீரோ ரொம்ப இதுல இருப்பாரு. அப்ப இந்த செகண்ட் ஹீரோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வந்து தனக்கு கிடைக்க மாட்டா. ஏன்னா ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் அவங்கள கண்ணு தெரியாதபோது நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு பார்வை திரும்ப வந்தது. அவங்களோட கம்பெனில இவ்ளோ தூரம் பிரச்சனை போயிட்டு இருந்ததுல, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கே தெரியாம அவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே இருப்பாரு. இது எல்லா விஷயமும் வந்துட்டு ஹீரோயினுக்கும் தெரிய வந்துரும். அந்த செகண்ட் ஹீரோக்கும் தெரிய வந்துரும். ஸோ செகண்ட் ஹீரோ இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுவாரு. ஹீரோயின் நம்மளுக்கு இல்ல அப்படின்றத. இவ்ளோ நாளா நல்லவ மாரியே இருந்தார்ல, அவர் நல்லவர் தான் ஆக்சுவலா. ஆனா ஹீரோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு இது வரும்போது, அவர் தன்னறியாம தான் வில்லனா மாறிட்டாரு. இப்ப ஹீரோவால தான் இவ்வளோ தான் நடக்குது அப்படின்னு தெரியும்போது, ஹீரோவ அடிச்சு புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு கனவா வந்தது. அது உண்மையிலேயே நடந்திருக்கணும்னு அவங்க அடிச்சு புடிச்சுட்டு இங்க வருவாங்க. அப்ப அவருக்கு சரியான கோவமா இருக்கும். வந்து ஷூட் பண்ற மாரி பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிருவாரு. அவ்வளோதான் ஹீரோ அப்படியே மயக்கத்துல இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்பதான் வந்துட்டு நான் உண்மையிலேயே உன்ன நேசிச்சேன். நான் வந்துட்டு அந்த ஒரு இதுல தான் ஒரு ஈகோல தான் என்னால வந்து அத சொல்ல முடியல. சாரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே என்னை நீ நேசிச்சியா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமான்னு சொல்லுவாங்க. சத்தியம் பண்ணுன்னு ஹீரோ கேட்பாரு. சத்தியமா நான் உன்ன தான் விரும்புறேன்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இதுதான் என்னோட கடைசி போய் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்பதான் என்ன நடந்திருக்கும்னு கேட்டா, செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் ஆக்சுவலா வில்லனாவே இல்ல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் வந்து இவங்கள தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, இவர் வந்து ஹீரோவ கடத்திட்டு அதாவது புடிச்சிட்டு வந்த மாதிரி, அவர் வந்துட்டு அடைச்சு வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் அவர வந்துட்டு அவர் இறந்து போற மாதிரி, அப்பதான் ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் வந்து வெளிய வரும்ன்றதுக்காக இவ்ளோ ட்ராமா அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோ இறந்து போற டைம்ல இது எல்லாமே ஒரு ட்ராமா தான். அது எல்லாமே உண்மையே கிடையாது. அப்படின்னு உடனே நான் வந்து இறந்து போகவே மாட்டேன். எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா உடம்புல இவ்ளோ காயம் பட்டிருக்கு இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு பொய் தான். இதுதான் என்னோட கடைசி பொய்யா இருக்கும். உன்னோட உண்மையான லவ்வ வெளிய கொண்டு வரதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு உடனே இதுக்கு நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா? நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன அவர அப்படியே அடிச்சு அப்படியே விளையாடி அவர் கூடயே சேர்ந்துருவாங்க. இப்படி தான் இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.